என்ன தம்பி இப்படி சல்லி நொறுக்கி வச்சிருக்கீங்க? சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ப்ரோ எப்படியாச்சும் அந்த டேட்டாவை எடுத்து கொடுங்க ப்ரோ. டேட்டா ரெக்கவரிலாம் பண்ணிடலாம். இது எப்படி இத்தனை பீஸ் ஆச்சு? சரி, அது எதுக்கு எனக்கு? நீ வந்த வேலையை பார்ப்போம் வா. இந்த போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. பக்கத்தில் இருக்க ஐசி தான் eMMCன்னு சொல்லுவோம். இந்த eMMC ஐசிலேருந்து தான் இப்போ டேட்டாவை ரெக்கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த போர்ட்லேருந்து eMMC ஐசியை எடுத்து க்ளீன் பண்ணி ரீபால்ட் பண்ணியாச்சு. இதுதான் UFI பாக்ஸ். இது மூலியமாக தான் ஐசியில் இருக்கிற டேட்டாவை ரெக்கவர் பண்ண போகிறோம். இப்போது eMMC ஐசியை ப்ராப்பராக பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது சிஸ்டமில் UFI பாக்ஸோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் UFI பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஐடென்டிஃபை eMMCன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஐசியில் உள்ள மொத்த டீட்டெயிலும் நம்ம முன்னாடி வந்துடும். இப்போது ஐசியும் ரீட் ஆகிடுச்சு, அதில் உள்ள மொத்த டீட்டெயிலும் வந்துருச்சு. என்ன ஃபோன் மாடலு, எவ்வளோ ஸ்டோரேஜ் சைஸு, எவ்வளோ யூசர் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோன்ற எல்லா டீட்டெயிலும் எடுத்தாச்சு. இப்போ டேட்டாவை எடுக்கிறதுக்கு யூசர் ஏரியா பார்ட்டுன்ற டேபை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள யூசர் டேட்டாவை கிளிக் பண்ணால் ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும். பர்டிகுலர் ஃபைல்ஸ் வேணுனாலும் நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். இல்லை மொத்த டேட்டாவும் வேணும்னாலும் எக்ஸ்ட்ராக்ட் டூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லா டேட்டாவும் எடுத்தாச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எல்லா ஃபோனுக்கும் டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. என்ன ரீசன்னா வெர்ஷன் டு வெர்ஷன் டேட்டா ரெக்கவரியோட மெத்தட் மாறிக்கிட்டே இருக்கும். டெட் மொபைல்லேருந்து டேட்டா ரெக்கவரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.